ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தக்காளி, வெங்காயம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு ஒரு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. என்னென்ன தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது சூடாக இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி ப்ளஸ் 3 காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். என்னால் வீடியோ முடியும் போது சொல்ல முடியல, இப்போயே சொல்லிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிஷ்ஷு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ரெசிபிஸ் போடும்போது எனக்குமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னு சிஸ்டர்னு சொல்லுங்கள். வதங்கிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி தக்காளி வெங்காயத்தோட அளவு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். வதங்கிட்டுருக்கு பாருங்கள். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்களாம் நைட்டு என்ன டின்னர் செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தாங்க தேவைப்படும் இந்த சட்னி செய்கிறதுக்கு. அவசர டைமில் இதை செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம முதல்ல கடுகு எல்லாமே போட்டு தாளிக்கிறதுனால தாளிப்புலாம் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா மேலே தாளிச்சுக்கோங்க. அரைச்சாச்சு பாருங்கள். அரைச்சி அந்த கடாயிலே மாற்றிக்கிறேன். நான் தாளிக்கலை, அப்படியே தான் வச்சுக்கிறேன். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தாளித்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் வேணால் தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு கார சட்னி கிடச்சிருச்சுங்க. நான் இன்றைக்கி இட்லி தான் செஞ்சுருக்கேன். நல்லா செம டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள். இட்லி கார சட்னி நல்ல காம்பினேஷன். உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் நைட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.